தமிழ் வணக்கம். நேற்று அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தது அறிந்ததே. இந்த இருவருடைய சந்திப்பும் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். வெகு விரைவில் இரு தரப்பிற்கும் இடையே, அதாவது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற இருப்பதாகவும், அந்த பேச்சுக்களுடன் இந்த விவகாரம் ஓய்ந்து போய்விடும் என்றும், அதன் பின்னர் அமைதி வந்துவிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் அடைந்திருக்கின்ற நன்மைகள் என்ன என்ற கேள்விக்கு, இந்த பேச்சுவார்த்தை பிழையான ஒரு பேச்சுவார்த்தை தான். உக்ரைனுக்கு பாரிய இழப்புகள் தருகின்ற பேச்சுவார்த்தை தான். உக்ரைன் தன்னுடைய நிலங்களை இழக்கப் போகின்றது என்பதும் உண்மைதான். அப்படி இழந்தாலும் கூட நாளை வரப்போகின்ற உலக அழிவிற்கான பெரும் யுத்தம் ஒன்றை தவிர்க்கின்றோம் என்று நினைத்து பார்ப்போமாக இருந்தால், இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த வீழ்ச்சியானது பாரிய பிரச்சனையாக அமையாது என்றும் தன்னுடைய சமாதானத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாளை நடக்க போவது என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் இன்று விட்டு கொடுக்காவிட்டால் நாளை ஆபத்து வரும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது. உக்ரைனிய அதிபரை பொறுத்த வரையில் டொனால்ட் ட்ரம்புடன் தாம் சேர்ந்து இயங்க தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கிரிமியா குடாவை உக்ரைன் விட்டு கொடுக்குமா என்றால், 2014 ஆண்டே அது ரஷ்யாவின் வசமாகிவிட்டது. 2014 ஆண்டு கிரிமியா குடா ரஷ்யாவின் வசமாகின்ற பொழுது ரஷ்ய படைகள் சிவில் உடையில் சென்று அதை ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் கைப்பற்றிய பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் யார்? இதே பராக் ஹுசேன் ஒபாமா தான் என்றும், அவருடைய காலத்தில் ரஷ்யாவை தடுப்பதற்கு கிரிமியா குடாவில் ஒரு துப்பாக்கி வேட்டு கூட வெடிக்காமல் அப்படியே சும்மா மௌனமாகத்தான் இருந்திருக்கின்றார். அப்படி இருந்து கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கு வழங்கியது தான் அல்ல என்றும், பராக் ஒபாமா தான் என்றும் கூறிய அவர் டைம் சஞ்சிகைக்கு சொல்லி இருக்கின்ற கருத்து, இந்த கேள்விக்கான பதிலை என்னிடம் கேட்காதீர்கள், பராக் ஒபாமாவினுடைய வீட்டு கதவை தட்டி அவரிடம் கேட்டு பாருங்கள் என்று அந்த கேள்விக்கான பதிலை தவிர்த்திருக்கின்றார். கிரிமியா குடா இனி ரஷ்யாவிற்கு தான் சொந்தம், அதில் வேறு பேச்சுக்கே இடமில்லை என்பது இந்த தீர்வினுடைய அடிப்படை என்று சுட்டிக்காட்டினார். அப்படியானால் இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கிரிமியா குடாவை போர் ஒன்றின் மூலமாக மீட்பதாக இருந்தால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் வேண்டும். அவ்வளவு தூரம் பாரிய ஆயுதங்கள் தங்களுடைய கைவசம் இல்லாத காரணத்தினால் அமெரிக்காவினுடைய உதவி, ஐரோப்பாவினுடைய உதவிக்கு அப்பால் பெருந்தொகையான பணமும் ஆயுதமும் இல்லாவிட்டால் கிரிமியா குடாவை மீட்க முடியாது. கிரிமியா குடாவினுடைய பெறுமதியை விட அதிகமான பணத்தை செலவிட வேண்டிய சூழல் இருக்கின்றது. இதனால் இந்த விவகாரத்தை போரினால் தொடர முடியாது என்று உக்ரைனிய அதிபர் பல்டி அடித்திருக்கின்றார். இதுவரை காலமும் அவ்வாறு அவர் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத்தான் இழந்தார் என்றால், இப்போது போரில் இழந்திருக்கின்ற 4 பெரும் மாநிலங்களையும், அதாவது உக்ரைனினுடைய 20% இழக்கின்ற இந்த செயலுக்கும் அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அந்த இடமும் ரஷ்யர்களுக்கே போய் சேர போகின்றது. இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்ற இழப்பு. இது சரியானது அல்ல என்றாலும், இந்த இழப்பையும் தவறையும் எதற்காக செய்கின்றோம் என்றால், இன்றைய இளைய தலைமுறையினர் நாளை நலமாக வாழ வேண்டுமாக இருந்தால் எதிர்கால உலக போரற்ற ஓர் உலகத்தை உருவாக்குவதற்கு இது அவசியம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அதேவேளை அவர் உக்ரைனிய அதிபருடன் உக்ரைனினுடைய செல்வங்களை மீட்டெடுப்பதற்காகவும், அந்த அரிய கனிம வளங்களை தாம் பெற்றுக் கொள்வதற்காகவும் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் கடைசி கையெழுத்தை உக்ரைனிய அதிபர் இன்னமும் வைக்கவில்லை என்றும், அதற்காகத்தான் தான் காத்திருக்கின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் காரியங்களை எல்லாம் சரியாக முடித்தால் மட்டும்தான் உக்ரைன் அந்த கையெழுத்தை வைக்கும் என்பது முக்கியமான விடயம். இல்லையேல் ஏமாற்றப்படலாம் என்பது உக்ரைன் அறியாத ரகசியம் அல்ல. இப்பொழுது இந்த போர்க்குளத்தில் இறங்கியதற்காக உக்ரைன் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருப்பது ரஷ்யாவினால் மட்டும் அல்ல, ஐரோப்பாவினாலும் கூடத்தான். இதே இடத்திற்கு செலன்ஸ்கி வருவார். இந்த இடத்தில் இந்த விவகாரம் வந்து நிற்கும். இதற்கு மேல் வேறு எதுவும் நடைபெறாது என்பதை உக்ரைனினுடைய போர் ஆரம்பித்த 2வது தினமே இதே உலக செய்தியில்
நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் தான் ஒரு கடுகளவு கூட வித்தியாசம் இல்லாமல் இந்த விவகாரம் வந்திருக்கின்றது. இனி இந்த விவகாரம் எங்கே செல்ல போகின்றது என்பதை கடந்த 3 மாதங்களையும் ஆதாரமாக வைத்து 30 வருடங்களுக்கு மேற்பட்ட நிலையில் வகுக்கப்பட்ட வியூகங்களையும் உள்ளடக்கி உலக செய்திகள் பாகம் 2 வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வெளிவருகின்றது. இனி உலகம் எங்கு செல்ல போகின்றது என்பதை தெளிவாக அறிய வேண்டுமாக இருந்தால் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தே ஆக வேண்டும். இப்பொழுது தீவிரமான அச்சுப்பணிகள் நடைபெறுகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை வரை அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் ரஷ்ய தூதுக்குழுவிற்கும் இடையே பலத்த முரண்பாடுகள் இருந்தாலும் இப்பொழுது ஓர் இடத்தை எட்டி தொட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இந்த ஒப்பந்தத்தில் 2 வெவ்வேறு ஆவணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய செயற்பாடு என்ன, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செயற்பாடு என்ன? ரஷ்ய படைகள் யுத்தத்தை நிறுத்தி உரை நிலையில் வந்த பிறகு ஐரோப்பா எந்த அளவு உள்ளே செல்லலாம், அமெரிக்கா எந்த அளவு உள்ளே செல்லலாம் என்பது இந்த சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த 2 ஆவணங்களும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டியை வழங்குவதாக அமைந்திருக்கும். இதில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணக்கம் காண வேண்டும். இரண்டாவதாக உக்ரைன் முழுமையான சீர்திருத்தத்தை சந்திக்க வேண்டும். அதற்கான போர்க்கால அழிவுகளை எல்லாம் நஷ்ட ஈடு வழங்குவது போல திருத்த வேண்டும். இதை ரஷ்ய அதிபர் வழங்க வேண்டுமா, இல்லை ஐரோப்பா வழங்க வேண்டுமா? வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற பல பில்லியன் கணக்கான ரஷ்ய டாலர்களை எடுத்து உக்ரைனை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒப்பந்தத்தில் எந்த பதிலும் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் முழுமையான சீர்திருத்தத்தை ஐரோப்பிய தரப்பே செய்ய வேண்டும் என்ற பொருள்பட ஐரோப்பிய தரப்பினுடைய படிவங்கள் காணப்படுகின்றன. அதேவேளை கிரிமியா குடாவை இழப்பது குறித்து உக்ரைனிய மக்கள் கவலை கொள்ளக்கூடாது. இப்பொழுது யுத்தத்தை நிறுத்துவோம். அந்த யுத்த நிறுத்தம் வருகின்ற பொழுது கிரிமியா குடாவும் இழந்து போகின்ற மாநிலங்கள் தொடர்பாகவும் தாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்றும் போரற்ற சூழ்நிலையில் தான் பேரம் பேசலை செய்யலாம் என்றும் செலன்ஸ்கி சமாதானம் கூறியிருக்கின்றார். கிரிமியா இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் வரை உக்ரைனுக்கே சொந்தம் என்று கூறிய அவர் அதை மீட்க முடியாத நிலையை அடைந்திருக்கின்றார். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய நிலப்பகுதி தனக்கே சொந்தம் என்று கூறுகின்ற பொழுது அதை சர்வதேச சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை வருமாக இருந்தால் ஜனநாயக ஆட்சிக்கும் மன்னராட்சி கால ஆட்சிக்கும் என்னதான் வேறுபாடு என்கின்ற கேள்வி ஒன்றும் எழுகின்றது. இப்பொழுது நிலவுகின்றது ஜனநாயகமா, இல்லை கிரேக்கத்தில் உருவாகிய ஜனநாயகத்திற்கு முற்பட்ட மன்னராட்சி காலமா என்ற கேள்வி எழுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டினுடைய மன்னர் அல்ல என்று அமெரிக்க நீதிபதிகள் சொன்னதும் நினைவிற்குள் வருகின்றது. இருதரப்பும் நெருங்கிவிட்டனர். இறுதி தீர்வை உயர்மட்டம் வரைவு செய்யும் என்று இந்த விவகாரத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். எனவே நேற்று நடைபெற்ற பேச்சுக்களானது ரஷ்யாவினுடைய தரப்பில் யுத்த நிறுத்தத்திற்கான இணக்கத்திற்கு ரஷ்யா வந்திருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்த இணக்கமானது இதுவரை நடைபெற்ற விவகாரத்தில் ரஷ்யாவிற்கே லாபகரமாக முடிந்திருக்கின்றது என்பதை இந்த கணக்கை கூட்டி பார்த்தால் பாலர் வகுப்பு பிள்ளை கூட குவமாக சொல்லி முடிக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.